விஜயனா, இதுதான் உங்கள் மாற்றமா? இதுக்கு தான் உங்கள் மக்கள் முதலமைச்சராக ஆக்குனாங்களா? இதான் நீங்கள் பெண்களுக்கு தர பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 நாளாக ஹேட்டர்ஸ் ஸ்பீச்சு, ட்ரோல்ஸு, கமாண்டு, மீமு அப்படின்னு நிறையா பார்த்தனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பதிவு இந்த வீடியோ. அதாவது அன்னை ஆட்சிக்கு நோட் பண்ணுங்க 15 நாள் ஆகுது. அந்த 15 நாட்களில் அவர் என்னென்ன நல்லது பண்ணாரு அப்படின்னு ஒன்றுமே பேசினது இல்லை. அவ்வளவா பரவாயில்ல, 15 நாள் இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி 5 வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சனால தான் நம்ம விஜயனாவை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணும். இல்லைன்னா அவங்க கையிலே ஆட்சியை கொடுத்துருப்பாங்க. மக்கள் ஒன்றும் அறிவு இல்லாமல் இல்லை, அறிவு இருக்கனால தான் மாற்றம் வேணும்னு சொல்லி அண்ணன் முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். என்னென்னு இப்போது இந்த பாலியல், இந்த கொலை நடந்ததுனால இந்த ஒரு மனுஷன் மேலே அவ்வளோ விமர்சனம், அவ்வளோ வன்மம், அவ்வளோ பொறாமை. எப்படா சிக்குவார், எப்படா பிடிச்சி அடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தனால தான் நான் சொல்கிறேன். ஒரு நியூஸ் சேனல் மக்களே, அந்த நியூஸ் சேனலில் நமக்கு எதிரி கட்சியான பற்றி பெருமையாக சொல்லிட்டு வர்றது, நம்ம அண்ணனை பண்ணுறதை பற்றி அவ்வளோவா சொல்கிறது இல்லை, பார்த்தது கூட இல்லை. இப்போது ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை பாலியல் தொல்லை புகார்னு சொல்லிட்டு இத்தனை பாலியல் நடந்திருக்கு, இத்தனை கொலைகள் அப்படின்னு சொல்லி இந்த 15 நாட்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு இவ்வளோ பார்த்தோன்னே கொடுங்க சப்போர்ட். இவ்வளோ சொம்பு தூக்கி அப்படி ஒன்றும் கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன். அவங்க 5 வருஷத்தில் பண்ணதை அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, அது என்ன சேனல் உங்களுக்கே தெரியாது. அந்த நியூஸ் சேனல் பேர் ஒன்றுமே போட்டிருக்க மாட்டாங்க. இப்போது இவருக்கு அடியில் பண்ணுறாங்க. சரி, அடுத்ததுக்கு வரேன். இவர் 15 நாட்களில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் மதுபான கடையை மூடப்படும் அப்படின்னு சொல்லி மூடுனதே இல்லை. நம்ம